அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து தமிழ் குடி உறவுகளுக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கம். இந்த மண்ணறைக்குள்ள இருக்கிற எங்க அத்தா என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுதான் இருப்பாங்க. 28 வருஷம் கழிச்சு எனக்குள்ள ஒரு எழுச்சிமை இளைஞர்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. பழனி பாபா அப்படின்றது அவர் ஒருத்தர் ஒரு பெரிய சகாப்தம். அவரை பத்தி ஒரு நிமிடம் மட்டும் பேசிட்டு நான் போயிட முடியாது. பழனி பாபா என் சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தமிழ் குடிகளுக்கும் குரல் கொடுத்தவர். அவருடைய இந்த இடத்துல இருந்து வருகின்ற கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் குரல் கொடுக்க போகிறேன். அவருடைய கொள்கைகளை எடுத்துக்கொண்டு போய் ஒரு பெண்ணா இந்த காலத்துல ஒரு தனி அரசியல் கட்சி நடத்தி யாரிடமும் ₹1 கூட வாங்காம நான் தைரியமா சட்டமன்றத்துல குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவரு அதிகாரத்துல போய் குரல் கொடுக்கணும், அரசியல் கட்சியில போய் நம்ம ஜிஹாத்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போதான் அவர் ஷஹீத் செய்யப்பட்டார். அவருக்காக இந்த இடத்துல நான் குரல் கொடுத்து எனக்கு துணையா இருக்கிற அத்தனை தமிழ் குடி உலக தமிழர்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய கைகோர்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதியில என் உரிமைகளையும் கடையநல்லூர் தொகுதி மக்களின் உரிமைகளையும் குரல் கொடுக்க நான் வருகிறேன். பழனி பாபா மாணவி எனக்கான வாக்குகளை செலுத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா நம்புறேன். நான் பழனி பாபா மாணவியாக சட்டமன்றத்துல குரல் கொடுப்பேன். நமக்கான உரிமைகளை நான் கண்டிப்பா அந்த இடத்துல கேட்பேன். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. ஒன்றுபடுவோம், வென்று முடிப்போம், நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுப்போம். அதில் முதல் அடியாக சட்டமன்றத்தில் கடையநல்லூர் தொகுதியில் நான் களம் காண்க போகிறேன். நீங்கள் அனைவரும் என் கூட இருப்பீங்க நான் நம்புறேன். நாளை ஏப்ரல் 4 காலை 10 மணி அளவில் கடையநல்லூர் தொகுதியில் வேட்புமனு கொடுக்க உள்ளேன். கடையநல்லூர் உள்ள பழனி பாபா மாணவர்கள் வந்து வேட்புமனு தாக்கலுக்கு என்னுடன் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வரலாற்றிலே முதல் முறையா ஒரு இஸ்லாமிய பெண் கடையநல்லூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியில் குரல் கொடுக்க போகிறேன். இது நம்ம அத்தா பழனி பாபா ஆசையின்படி சட்டமன்றத்தில் சென்று நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக நம்ம அத்தாவின் ஆசையை நிறைவேற்றுவோம். ஒன்றுபடுவோம், வென்று முடிப்போம். நன்றி.